Luke எழுதின சுவிசேஷம் Gospel according to Luke chapter 17 verses 11 to 19. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கண்களை மூடுவோமாக. ஆண்டவர் நம்மோடு பேச நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் நம்மோடு பேச, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று கேளுங்கள். இம்மற்றும் என்னை நடத்தினீ, இம்மற்றும் என்னை தாங்கினீ, எந்த நேசுனம் லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த நேசுனம் லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்த தேவைகள் அறிந்து என் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில், மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, எந்த இயேசு நல்லவரே. இம்மற்று என்னை நடத்தினீர், இம்மற்றும் என்னை தாங்கினீர், எந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கொடும் வெயில் தனில் நிழலுவரே, எந்த இயேசு வல்லவரே. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போமரே,
என்னை நடத்தினீ இம்மட்டும் என்னை Yes, Lord. தாங்கினீ Yes, Lord. Yes, Lord. Amen. Amen. அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு வரும்போது மார்போடு அணைப்பாரே. சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன். எந்தன் இயேசு வரும்போது மார்போடு அணைப்பாரே. சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன். இம்மட்டும் என்னை நடத்தினீ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே சர்வ வல்லமையுள்ள தேவனே, இம்மட்டும் எங்களை நடத்தினீர். இம்மட்டுமா எங்களை தாங்கினீர். எங்களுடைய பலகீன நேரம், வியாதியின் நேரங்கள், தேவையின் காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையின் மனவேதனைகளும் மனபாரங்களும் எங்களை அழுத்தின நேரங்கள், கடந்த 12 மாதங்களும் இந்த 2023ஆம் ஆண்டு திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ விதமான சம்பவங்களின் வழியாய், காரியங்களின் வழியாய் நாங்கள் கடந்து வர உதவி செய்தேன். ஆனாலும் ஒரு நாளும் எங்களை மறக்கவில்லை, ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை, ஒருபோதும் எங்களை விலகவில்லை. ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர். நீர் உண்மை உள்ளவராய் இருந்தீர். கொடுத்த வாக்குறுதியிலே கடைசி வரை நீ எங்களோடு கூட இருந்து வருகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த 31ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் இந்த கடைசி நாளில் உம்மை துதிக்க, உம்மை போற்ற தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. புதிய வருஷத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று இரவு நடக்கிற கூட்டத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நான் எடுக்கிறேன். சபை மக்களாகிய உம்முடைய பிள்ளைகள் அனைத்து பேரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உம்முடைய வசத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆலய கட்டுமான பணிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்திருக்கிறோம். அதை நாம் வாசித்திருக்கிறோம். வாசித்த பகுதியை நன்கு அறிந்திருக்கிறோம். எருசலேமுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பிரயாணப்பட்டு போகையில்
ஒரு கிராமத்துக்கு அருகாமையில் செல்லும் பொழுது அந்த கிராமத்துக்கு வெளியே தங்கியிருந்ததான 10 குஷ்டரோகிகளை அவர் சந்தித்தார். பொதுவாக குஷ்டரோகிகள் யாராயிருந்தாலும், தகப்பனாயிருந்தாலும், கணவனாயிருந்தாலும், பிள்ளையாயிருந்தாலும், அல்லது சகோதரனாயிருந்தாலும், எவராயிருந்தாலும் அவர்கள் ஊருக்கு வெளியே தான் தங்கியிருக்க வேண்டும். அவ்விதமாய் தங்கியிருக்கிற காலத்தில் அந்த வழியாய் அந்த ஊருக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அவ்விதமாய் வருகிற வேளையில் இவர்கள் முன்கூட்டியே பார்த்து தீட்டு தீட்டு என்று சொல்லி அவர்கள் சத்தமிட வேண்டும். இது லேவியராகமத்திலே 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் 45-46 வசனத்தில் யூத முறைமையின்படி சட்டமாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவே மோசையின் மூலமாய் இந்த சட்டத்தை தேவன் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அதன் பிரகாரமாய் இந்த 10 குஷ்டரோகிகளும் தங்களுடைய குடும்பத்தோடு வாழ முடியாமல் அவர்கள் ஊருக்கு வெளியிலே மழையிலும் பனியிலும் வெயிலிலும் அவர்கள் காய்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வழியா இயேசு அன்றைக்கு அந்த கிராமத்துக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டபடியினால் இயேசு அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார், எல்லாரையும் அவர் அற்புதமாக்கினார், அவர்கள் விடுதலையை கொடுத்தார் என்பதையெல்லாம் இந்த 10 குஷ்டரோகிகளும் கேட்டிருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு ஐயரே, நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இவ்விதமாய் அவர்கள் இயேசுவினிடத்தில் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை குஷ்ட ரோகத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் தூரத்தில் இருந்து கொண்டே இயேசுவை நோக்கி, இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் மேல் இறங்கும் என்று வியாதி நீங்கும்படி கேட்டபோது அவர்களை வாங்க, வரிசையை வாங்க, ஒவ்வொருத்தனா வாங்க அப்படின்னு வர சொல்லி வரிசையை நிற்க சொல்லி ஒவ்வொருத்தரும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை என்ன செய்யல, தடவும் இல்லை. சீசர்களை கூப்பிட்டு 12 பேர் இருக்காங்க, இங்கே இருக்க 10 பேர், ஆளுக்கு ஒரு ஆள் தடவு, அப்போ அவங்க சுகமாவாங்க. அப்படி சொல்லலை. ஆண்டவர் தூரத்தில் பார்த்த உடனேயே அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போகணும். இங்க வர சொல்லல, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க, ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க, அவ்வளவுதான் சொன்னாரு. சுகமாகணும் சொல்லல. இப்போ தலையில சுகமாகட்டும், அப்படி தோள்பட்டிலிருந்து கை கால்கள்லாம் நல்லா சுகமாக அப்படியே சொல்லலை. இங்க வாங்க, நான் வரிசையை தொடுறேன்னு சொல்லலை. பார்த்த இடத்தை அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு நீர் இறங்கும் சொல்லிட்டாரு. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அவர்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம், அந்த 10 பேருக்குள்ள ஒரு விசுவாசம். இயேசு சொன்னா நிச்சயமாய் அது நடக்கும். ஆமென். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறபடி நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்திப்பார். இயேசு சொல்லுகிறபடி நாம் செயல்படும் பொழுது நம்மிடத்திலே நம்மை பாதிப்புக்குள்ளாக்குகிற எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளை அவர் நம்மை விட்டு அகற்றுவார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் வார்த்தைக்கு அத்தனை மதிப்பு உண்டு. வெயில் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி, இந்த பக்கம் நடுவில் பாதை இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இங்கே இருக்கிறவங்க தயவு அல்லது உள்ளே கூட உட்காருங்க, அந்த ரூமுக்குள்ளே கூட, அந்த ரூமில் கூட உள்ளே போய் ஃபேனை போட்டு கூட உட்காருங்க. தயவு சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இவ்விதமாக இயேசு சொன்னவுடன் காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன 39ஆம் சங்கீதம் என்று நம்புகிறேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையின்படியே இப்பொழுது இயேசு சொன்னபடியே அது அப்படியே நிகழ்ந்தது. ஆண்டவர் எதற்காக ஆசனத்தை போச்சனார்னா, அங்கு ஒரு குஷ்டரோகி சுஸ்தம் அடைவான். ஆனால் முதலாவது அவன் என்ன செய்யணும்? காணிக்கை பொருளோடு கொண்டு போய் ஆசாரியனை பார்க்கணும். ஆசாரியனை பார்த்து ஆசாரியன் அவனை சோதித்து
அவனுக்கு எல்லா கிறிஸ்தவம் போய்விட்டது என்று சொன்னால் மட்டுமே அந்த காணிக்கையும் பலியும் செலுத்தி விட்டு அவன் மேல் தண்ணீர் தெளித்து அவனை சுத்திகரித்து விட்டு அதுக்கப்புறமாய் அவனை குடும்பத்தோடு சேர்க்க அனுமதிப்பான். ஊரோடு கூட ஊர் மக்களோட சேர்ந்து வாழ அவன் அனுமதிச்சா தான் போகணுமே ஒழிய இவங்களா உள்ள போக முடியாது. எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பாசத்துக்குரியவனாய் நேசமுள்ளவனாய் இருந்தாலும், எத்தனை கனத்துக்குரிய வேலையில் இருந்தாலும், அவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் கர்த்தருடைய சட்டத்தின்படி அவன் வெளியே தான் இருக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் என்ன செய்யுங்க, ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நீ சொஸ்தமாவாய் என்பதான அர்த்தத்தோட இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த 10 குஷ்டரோகிகளும் மனதிலே அவர்கள் பெரிய விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அதோடு கூட அவர்கள் வேகமாக அந்த வார்த்தையை அப்படியே நம்பி நேரடியாக இயேசு சொன்னபடியே அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்க, தங்களுடைய கண்களினால் இன்னும் சுகமாக பார்க்கல, ஆனால் இயேசு சொல்லிட்டார், நிச்சயம் நடக்கும். ஆமென். அந்த நம்பிக்கை இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவை. இயேசு சொல்லிவிட்டால் அது நிச்சயம் நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசித்ததனால், நம்பினபடினால் அவர்கள் அப்படி போகையில், வசனம் சொல்கிறது, அவர்கள் அப்படி போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே மோங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். 10 பேர். ஆனால் அந்த 10 பேர் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது 10 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். ஆனால் 10 ஒருவன் மாத்திரம் புறஜாதியானாகிய சமாரியன். இப்போ 10 பேரும் இயேசு தங்களை சுகமாக்கினான் என்றவுடன் போய்கிட்டு இருக்கும் போதே சுகமாயிடுச்சு. அவங்க நம்பி தான் போனாங்க, விசுவாசத்தோடு போனாங்க, நினைச்சது நடந்து போச்சு, இயேசு சொன்னபடியே ஆயிற்று. உடனே அந்த பார்த்த உடனே இயேசுவிடத்தில் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 9 பேரும் இயேசுவிடத்தில் வராமல் எங்கே போனாங்கன்னா ஆசாரியனிடத்திற்கு போய் தங்களை காண்பிக்க போய், அடுத்து அவன் சோகமாயிருச்சுன்னு சொன்ன உடனே என்ன செய்யணும், பலியை செலுத்தி எங்கே போனோம், வீட்டுக்கு, குடும்பத்துக்கு போனோம். மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அவன் வீட்டாரை பார்க்கணும், உடன்பிறப்புகளை பார்க்கணும். அந்த எவ்வளோ நாள் இருந்தாங்களோ தெரியாது வெளியே. அந்த ஆசையில் அதுக்கு தான் முதலிடம் கொடுத்தார்கள். தங்களுடைய பாசத்துக்குரியவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். தங்களுடைய அன்புக்குரியவர்களை பார்க்க வேண்டும், தங்களுடைய குடும்பத்தாரை பார்க்க வேண்டும், தங்களுடைய வீட்டாரை தரிசிக்க வேண்டும், தங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து போனார்கள். ஆனால் இயேசுவை உதாசீனப்பட, ஆனால் அவர்களில் ஒருவனாகிய அந்த 10 பேரில் ஒருவனாகிய சமாரியன், புறஜாதியான், இயேசுவை அறியாதவன், ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். அவன் மாத்திரம் வருகிறான், திரும்ப வருகிறான் நன்றி நிறைந்த இருதயத்தோடு. எனக்கு சுகம் கொடுத்தது வேறு யாரும் அல்ல, இந்த இயேசு. ஆமென். என்னை சுகமாக்கினவர் என் இயேசு. ஆகவே நான் அவருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று உரத்த சத்தத்தோடு அவன் என்ன செய்தானா, திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி என்ன செய்தானா, தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்வார். ஆனால் அதற்கு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முதல் காரியம் அது. நம்முடைய எல்லா மற்ற காரியங்களை விட, மற்றவர்களை விட நமக்கு தேவன் முக்கியம். ஒருபோதும் தேவனை அசட்டை செய்யாதிருங்கள். என்னை கேட்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளை. அவன் வேகமாய் வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான், நன்றி சொன்னான். அடுத்து முகங்குப்புற அவர் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறான். அவரை காலை பிடிக்கல, அவர் கையை பிடிக்கல, ஷேக்கன் கொடுக்கல. அவன் என்ன செய்ய, ஏன்னா தான் இன்னமும் குஷ்டரோகியா இருந்து இன்னும் ஆசாரியன் நினைச்சல, இன்னும் தன்னை நீ சுத்தமாகி விட்டான்னு சொல்லலை.
அதனால வேண்டி அவன் இயேசுவின் பாதத்துக்கு அருகே தான் விழுந்தானான். கர்த்தர் வசனத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்கார் பாருங்க. சட்டத்தை ஏற்படுத்தி சட்டத்தை காப்பாற்றுகிறார் அவர். ஆகவே அவன் கீழே விழுகிறான். அவர் பாதத்துக்கு அருகே விழுந்து என்ன செய்தானா? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். நன்றி செலுத்தி, ஆண்டவரே நான் இப்போ சுகமாயிட்டேன், இதுக்கு காரணம் நீங்க தான். பாட்டு பிடிக்கிறோம், நீங்க தான்ப்பா ஏசப்பா, நீங்க தான் என் சுவாசமே, என் அசைவே, என் ஒவ்வொரு காரியமும் நீங்க தான்ப்பான்னு பாட்டு பிடிக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்றியாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? அதுதான் முக்கியம். இந்த இடத்துல அவன் ஓடி வருகிறான், வேகமாய் வருகிறான். ஆசாரியனுக்கு போக சொன்னார் ஆண்டவர். ஆனாலும் கூட ஆசாரியனுக்கு காண்பிப்பதற்கு முன்பதாய் என்னை சுகமாக்கின, எனக்கு விடுதலை கொடுத்த, என் சத்தத்தை கேட்ட அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேகமாய் வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான், தேவனை மகிமைப்பட. அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, சுகமானவங்க எத்தனை பேர்ப்பா? 10 பேர் அல்லவா? 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் அங்கே மதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து போனது அங்கு மதிக்கப்படுகிறது. தேவனுக்கு முன்பதாக நம்மை உயர்வாய் நிறுத்தக்கூடியது என்னவென்றால் விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், கடவுள் பேரில். மூன்றாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இந்த 3 தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதல் காரியமே எதுன்னா கீழ்ப்படிதல். ஏதேன் தோட்டத்தில் இந்த 3மே இருந்ததுங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன கதையில், அந்த அனுபவத்தில் அவர் கற்றுக் கொடுத்தது, நீ என் வார்த்தைக்கு செவி கொடு. சாத்தான் சொன்னா நீ அவர் வார்த்தையை செவி கொடுக்காத. அடுத்து என் வார்த்தையை நம்புனாரு, என்னையை நம்புனாரு. ஆனால் அவன் நம்பலை. ஆண்டவர் உங்களை பொய் சொல்லிட்டாரு, நீங்கள் இதை புசிப்பீங்கன்னா அவரை மாதிரி மாறிடுவீங்க. நம்ப விடலை பிசாசு. மூணாவது அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிய. அதனால தான் ஆண்டவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார். என்றைக்குமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த 2023 இந்த 3 விஷயத்தில் சரியாக இருந்தீங்களோ இல்லையோ, 2024 வர்றதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, 2024 எது எப்படி நடந்தாலும் உம்முடைய சொல்லை நான், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையின்படி நம்புவேன், நான் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுவேன். இந்த 3ல் சரியா இருங்க. வரப்போகிற 2024 முழுவதுமே நான் இப்போ சொல்கிற தீர்க்கதரிசனமா அது எல்லாம் நன்மையாக, ஆசீர்வாதமாய், நிறைவாக, எந்த விதத்திலும் குறை இல்லாமல் அற்புதமாய் உங்கள் எல்லாருக்கும் நடக்கும். ஆமென். இந்த 3 விஷயம் ரொம்ப கவனம். ஆகவே ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், என்னப்பா 9 பேரை நான் 10 பேரை சுகமாக்கினேன், மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னு சொல்லி. அவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு, சில பேர் என்ன செஞ்சாங்க, என் மனைவியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவன் பார்த்தாலும் அவன் மனைவி உடனே வந்து கிஸ் பண்ணவா போகிறான். முதல்ல நீ குஷ்ட ரோகி, நீ சரியாயிட்டேன்னா யார்கிட்ட போய் வாங்கிட்டு வர, சீட்டு சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் என்னையை தொடணும். சும்மா பார்த்தாச்சு, 40 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சுன்னு என்னை வந்து தொடரெல்லாம் படாது, போ அந்த தள்ளி நில்லு. ஆனால் இவன் ஓடி போகிறான் யாரை பார்க்க? அப்படிப்பட்ட மனைவியை பார்க்க, அப்படிப்பட்ட பிள்ளையை பார்க்க, அப்படிப்பட்டதான் சகோதரனை பார்க்க ஓடி போகிறான். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆனால் அந்த சமாரிய அந்நியனாகி அவன் ஓடி வருகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் தான் சுகமாகி விட்டேன் என்பதை அவன் தன் பங்கை வெளிப்படுத்துகிறான். அவன் தன்னுடைய பங்கை அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வகையில் முகங்குப்புற விழுந்து தேவனை அவன் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அது அவன் செய்த பங்கு. இயேசு அதற்கு முன்பதாக அவனுடைய நம்பிக்கையை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவனை சுகமாக்கினார்.
என்னைக்குமே நினைச்சுக்கோங்க, நம்ம பங்கை நாம செய்தோம்னா கர்த்தருடைய பங்கை அவர் தானாக நமக்கு முன்னாலேயே அவர் செய்து அவர் முடித்து விடுவார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, தம்முடைய வல்லமையினால் அவர் தொடரணும்னு நினைக்காதீங்க. அவர் என் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்காதீங்க. அவர் என் பக்கத்தில் நின்று என்னை தொட்டு அப்படியே தடவணும், அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவர் சொன்னா போதும். உன் தேவை சந்திக்கப்படணுமா, உன் விருப்பம் நிறைவேறணுமா, உன் ஆசை பூர்த்தி ஆகணுமா, உன் வியாதி நீங்கணுமா, இப்போ சொல்ற நீ போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடனே நடக்கும். அந்த விதத்தில் கர்த்தரை நான் நம்பணும், அப்படி சொல்லுக்கு கீழ்ப்படியணும், அவர் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யணும். காணா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார், ரசம் காலி ஆயிட்டுன்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் வேலைக்காரரை பார்த்து, இந்த 6 கச்சாடியில் தண்ணியை நிரப்பின உடனே நிரப்பி அடுத்த செகண்டில் அங்கே நின்று ஆண்டவர் வச்சார். ஜீம்பும்பார்லாம் சொல்லலை, அப்படியே கை வச்சு அப்படியே ஆவியில் நினைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி நினைச்சிடலாம். ஆண்டவர் 6 கச்சாடி மேலே ஒவ்வொரு கச்சாடி மேலேயும் கை வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போன்னு சொல்லலாம். ஒன்றுமே சொல்ல, ஊற்றி முடித்த உடனே அதை கொண்டு போய் எங்கே கொண்டு சொன்னார், பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுங்கன்னாரு. அங்கே போனால் இந்த தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு மட்டுமே அது தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் ருசி பார்த்த பொழுது முந்தின ரசத்தை பார்க்கலாம், அந்த பிந்தன் தண்ணீராய் மாறியிருந்த அந்த ரசம் மிகுந்த மதுரமாய் இருந்தது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மதுரமாக்குவார். உங்களை கசப்பாக்கின கண்ணீரை வரவழைத்த அத்தனை காரியங்களை விடுதலை தருவார். வரப்போகிற 2024 அவ்விதமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆகவே உங்களுடைய கசப்பு மாறும்படி கர்த்தர் இப்பவுமே வாக்கு கொடுக்கார். 2024 நைட்டில் வரைக்கும் இல்லை, இப்பவுமே சொல்றார், உன் கசப்பை மாற்றுவேன், உன்னுடைய வியாதியை நீக்குவேன், உன்னை மதுரமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அந்நியன், அந்த சமாரியன், அந்த புறஜாதியான் அவன் மட்டுமே திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் செலுத்தினான். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். 19ஆம் வசனம். அவனை நோக்கி நீ எழுந்து போ. நீ என்ன சொன்னார்? இப்போ முதலையும் சொன்னாரு நீ போனாரு, இப்போ என்ன சொல்றாரு, நீ இப்ப கீழே விழுந்துட்ட, சாஷ்டாங்கமா பணிந்து விடுற, இப்ப நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் அல்ல, மூல பாஷையில இதில் நம்பிக்கை. உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. உன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இயேசு ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் ராஜாதி ராஜன், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் சகலத்தை உண்டாக்கினவர் என்று அவன் நம்பினான். ஏற்கனவே கேட்டிருக்கிறான், இப்பொழுது நேரடியாய் பார்க்கிறான். அவர் சொல்லுகிறார், நீ போய் ஆசான்னு காண்பி. யாரு தான் போய் காமிக்க முடியும்? யார் சுகமானாங்களோ அவங்க தான் காமிக்க. அதனால அவனுக்கு அந்த வார்த்தை நம்பிக்கை, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். கண்டிப்பா நான் சுகம் ஆயிடுவேன், ஏன்னா அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. என்னை ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை கேட்கிறோம். இந்த வார்த்தை நான் அல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அதை அப்படியே விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை தருகிறது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுதல் ஆகும்படி, மறுரூபமாகும்படி கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அது இப்பொழுதே தோன்றும். ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன். வண்ணாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுகிற தேவன், பாதைகளை உருவாக்குகிற தேவன். அவர் உங்களுக்காக பாதைகளை உருவாக்கி விட்டார். அவர் உங்களுக்காக அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் புதிய காரியத்தை இப்பொழுதே அவர் செய்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? 2024க்கு. நாம் இனிமேல் தான் ஆயத்தப்பட போகிறோம், ஆனால் அவர் ஏற்கனவே ஆயத்தம் ஆயிட்டார். ஹல்லேலூயா. அந்த வாக்கை அவன் நம்பி போகும் பொழுது அவர் சொன்னார், உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்ததுன்னா என்ன? இம்மையின் ஆசீர்வாதம் இல்லை, அது ஆவியின் பிரகாரமாய் பிறக்கிற ஒரு அனுபவத்தை தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். மறுபடி பிறக்கிற அனுபவம். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? உன் நம்பிக்கை
உன்னை ரட்சித்ததுன்னு எதை சொல்றாருன்னா, எப்பா உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி மட்டும் குஷ்டரோகம் மட்டும் நீங்கள, உன் ஆத்மாவில் இருக்கிற பாவங்களையும் மன்னிச்சுட்டேன், நீ பரலோகத்துக்கு போறதுக்கு இப்ப ரெடி. ஆமென். ரட்சிப்பு நமக்கு வருது கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது. அந்த நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பின போது அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இம்மையோடு கூட அந்த ஆசீர்வாதத்தோட முடிஞ்சு போகக்கூடாது. மற்ற 9 பேர் ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கேட்கல. ஏன்னா அவங்க அசட்டை பண்ணாங்க, இயேசுவை அசட்டை பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இவன் மட்டும் வந்தான். அதனால் கத்துச்சுடா, உன் நம்பிக்கை உன்னை, நீ இன்னைக்கு வந்தாலும் பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இம்மையின் ஆசீர்வாதங்களை தந்தாலே போதும், எனக்கு சுகம் கொடுத்தா போதும், எனக்கு சம்பளம் உயர்வு கொடுத்தா போதும், பதவி உயர்வு கொடுத்தா போதும், எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சா போதும், நானும் என் குடும்பம் என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும். நீ அதை நம்பி போனேன்னா இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைக்காது. ஆனால் இவன் மட்டும் சமாரியனாய் புறஜாதினாய் இருந்தாலும் அவன் இயேசுவிடத்தில் வந்து நன்றி சொல்ல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி வந்தானா? அமைதியாக வந்துட்டு நன்றி ஆண்டவரே அப்படியே போனா, உரத்த சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரே நீங்க தான் உண்மையான தேவன், உண்மை இல்லாமல் வேறு தேவனே அல்ல, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர், உண்மை போல தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று உரத்த சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு சாஷ்டாங்கமா, இனி நான் நீர் தான் எல்லாம். ஆமென். அதுதாங்க சாஷ்டாங்கமா விடுது. அங்க பிரதிஷ்டையோட முழு சரீரத்தின் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்னால் விழுதான். விழுந்து சொல்றான், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை திரும்பி கொஞ்சம் பாருங்களேன். போன ஜனவரி அல்ல போன வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை யோசிச்சு பாருங்க, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். நம்மள அநேகர் இந்த யூத ஜனங்களாக மற்ற 9 குஷ்டரோகிகள் சுஸ்தம் அடைஞ்சாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாலும், இயேசு தானே அவர் நம்மளை மாதிரி ஒரு யூதர் போட்டோம், நம்ம வீட்டில் பார்த்து போவோம். நீங்களும் நானும் பிறப்பின்படி நாம் புறஜாதியார், ஆனால் நீங்களும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவருடைய சொந்த ஜனம். ஆனால் சொந்த ஜனமாக இருக்கிற நீங்களும் நானும் அசட்டை பண்ணுவோமானால் ரட்சிக்கப்பட முடியாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நன்றியாக இருக்கணும், கர்த்தருக்கு உரிய மரியாதையும் கனத்தையும் நம்ம கொடுக்கணும். அவர் திரும்பி வரணும். அடைஞ்ச நன்மைக்கு, ஆண்டவர் செய்த உதவிக்கும் ஒத்தாசைக்கும் அவரை தேடி திரும்ப வரணும். அவரை தேடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முதல் காரியம். 2வது தான் சாஷ்டாங்கமாக விடுறது, ஜீவபலியை நம்மையே அர்ப்பணிக்கலாம். 3வது தான் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துதல். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்க, என்னை சுகமாக்குறீங்க, எனக்கு பதவி உயர்வு கொடுத்தீங்க, உமக்கு நன்றின்னு போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு முதலாவது தேவனை மகிமைப்படுத்தணும். 2வது அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். 3வது அவருக்கு நன்றி. அப்படியானால் தான் ரட்சிப்பு நமக்கு வரும். இந்த உலகத்தோடு அல்ல, மகிமையின் ராஜ்யத்துக்குள் அவரோடு போய் சேரணும். அல்லேலூயா. இதனால தான் கல்வாரி சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் தொங்கின 2 கள்ளர்களில் ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே மற்ற கள்ளன் பேசுனதுக்கு அவன் மண்ணு சொல்கிறான், ஏன்பா இப்படி பேசுகிற, அவர் உத்தமன், நாம் தப்பு பண்ணணும், நம்ம சிலுவையில் அழிப்பட்டிருக்கோம், ஆனால் அவர் அப்படி இல்லை. அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, அவனுக்கு அங்க கோயிலுக்கு போறலாம் நேரம் இல்லை, ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இல்லை. ஆனா அவன் கேட்கிறான், இன்றைக்கு ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, இன்றைக்கு இந்த நம்பிக்கை உனக்கு இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதீசிலே, பாரடைஸ்ல என்னோடு கூட இருப்பாய். ஆமென்.
ரட்சிப்பு அதுதாங்க. தேவனோடு கூட என்றென்றும் நித்தியமாய் இருப்பதற்கு நீங்களும் நானும் நன்றி உள்ள, நம்பிக்கை நிறைந்த, விசுவாசம் உள்ள அந்த விதமான நம்பிக்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் சொல்றார், உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. என் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும், என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய எனக்கு தடைபடாது. இவ்விதமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் நாம. ஆமென். இதுக்கு வார்த்தைகள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு முன்பதாக ஜீவ பலியை சாஸ்தாங்கமாக விடணும். அடுத்தபடியா அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படி செய்தா ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற அடுத்த வார்த்தை, உன் நம்பிக்கை ரட்சித்தது. ஆமென். பெரியதுங்கிற வேற இடத்துல இங்க சொல்லுறது, உன் நம்பிக்கை அல்லது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, சங்கீத புத்தகம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? தன் கர்த்தரையே அண்டிக் கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். அங்கு சொல்லப்படுகிற 62ஆம் சங்கீதம் Psalm 62 verse 1 and 5. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. என் ஆத்துமா எப்படி அமர்ந்திருக்கணுமா? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். யாரால தான் வரும்? அவரால் தான். வேற எங்க இருந்து ரட்சிப்பு வராது. ஆண்டவரிடத்திலிருந்து மட்டுமே, நம்முடைய தேவனிடத்திலிருந்து மட்டுமே ரட்சிப்பு. பரலோகத்துக்கு வான்னு சொன்னா வந்துடுவோம், அவ்வளவுதான். அவரால் தான் ரட்சிப்பு வருங்க. ஏனென்றால் அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவரால் என்று வேறு ரட்சிப்பு இல்லை. ஆகவே அங்கு சங்கீதக்காரன், என் ஆத்துமாவை நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, பொறுமையா இரு, அமைதியா இரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 5ஆம் வசனத்தில் நம்புகிறது அவராலே வரும். 1ஆம் வசனத்தில் என் ரட்சிப்பு அவரால் வரும். அவராலே வரும். கண்களை முடியுமா? நிறைய பேசலாம், வேண்டாம், முடிப்போம். நைட்டில் 10:30 மணிக்கு வேற வரணும். கண்களை முடியும். ஆண்டவரே நோக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால பரலோகம் போயிடுவோம்னு நினைக்காதீங்க. அந்த யூதர்கள் நினைச்சாங்க, இந்த இயேசு கிறிஸ்து யார்ப்பா, இவர் நம்மளோட பிறந்த நம்ம யூத குலத்தில் உள்ளவன் ஒருத்தன் தான், இவன் நம்மால் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நினைக்காங்க, நான் கிறிஸ்துவை உடையவன், ஆகவே நான் கிறிஸ்தவன். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், ஆனால் இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? நீ இயேசுவோடு கூட இருக்கிறாயா? அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறாயா? அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாயா? இந்த 3 இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட முடியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டுமானால் கர்த்தர் இந்த 3 எதிர்பார்ப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய விசுவாசமே, நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாய் இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்பிக்கை அவர் மேல் வையுங்கள். அவர் மட்டுமே நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். அவர் மட்டுமே நம்முடைய விசுவாசமா இருக்கணும். அவர் சொல்லுக்கு அது எதுவா இருந்தாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம், ஆனால் சொல்லுகிறபடி செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே,
ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு பாராட்டின நன்மைகள் ஏராளம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் குடும்பத்தில் செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி உமக்கு முன்பாக தாழ விழுந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்றைக்கு கூட இங்கு வந்திருக்க அநேகருக்கு எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருந்த போதிலும் நன்றி சொல்ல வந்தது வெகு சிலர், சாட்சி சொன்னவர்கள் வெகு சிலர். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி வலிமையாக்குகிறோம். இந்த செகண்ட் வரை, இந்த நிமிஷம் வரை, வினாடி வரை எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாத்து வருகிறே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நாசியிலே சுவாசம் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னாலும் உமக்கு நன்றியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். 1000 நாவு இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதப்பா. அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே, இடைவிடா நன்றி ஆண்டவரே. அது உமக்கு மட்டும் தான் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சபை மக்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் பாதத்தை தாழ்த்துக்கிறோம். 2024 வருஷத்துக்கு எதுவாய் எங்கள் எல்லாரையும் வழிநடத்தி செல்லும். மாலை ஆராதனை ஆசீர்வதியும். இன்று நடக்கிற இந்த வாட்ச் நைட் சர்வீஸை ஆசீர்வதியும். எங்களோடு நீ பேசும். நாங்கள் ஊன்றி பிடித்து கொண்டு நடந்து செல்ல உம்முடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தார். உம்மோடு கூட இணைந்து நடக்க, உமக்கு நன்றியாய் வாழ, உம்மை நம்பி விசுவாசித்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபாவியினால் எங்களை நிரப்பும், அன்பினால் எங்களை நிரப்பும், விசுவாசத்தினால் எங்களை நிரப்பும், நம்பிக்கையினால் எங்களை நிரப்பும். அதுதான் எங்களை ரட்சிக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கேட்டெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. துதி கனமாகி மகிமை ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமை ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமாகி மகிமை ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமை ஓ நீரே ராஜாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல், அவர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.